Hi students, today we will continue Unit 1 Basic Concept of Chemistry and Chemical Calculation. Previous class la oxidation number method அதை பேஸ் பண்ணி என்ன ரூல்ஸ் அதை பேஸ் பண்ணி கால்குலேஷன் பார்த்தோம். ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்கும்போது அதில் ரிடக்ஷனும் நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். இந்த மாதிரி சைமல்டேனியஸாக நடந்துச்சு அப்படின்னா அதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் எப்படி நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு ஒரு எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு, ஒரு எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோடைய நேம் ஆக்சிடேஷன். சரிங்களா? ஒரு எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோடைய நேம் ரிடக்ஷன். ஆல்ரெடி ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பேஸ் பண்ணியும் பார்த்தோம். எல்லா இடத்துலையும் அதை பேஸ் பண்ணி பார்க்க முடியாது, எலக்ட்ரான் பேஸ் பண்ணி இருக்குது கான்செப்ட் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சைமல்டேனியஸாக ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டுமே நடக்கும்போது அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறது, ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி எப்படி ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது. இது வரைக்கும் நார்மலாக மோல்ஸ் பேஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணியிருப்போம். 3 மோல்ஸா, இங்கே 3 மோல்ஸு. ஓகேங்களா? இவ்வளோ நம்பர் ஆஃப் சல்ஃபர் எடுத்துக்கிறோம், ப்ராடக்ட் சைடு இவ்வளோ நம்பர் ஆஃப் சல்ஃபர், அதை பேஸ் பண்ணி தான் இது வரைக்கும் நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது, ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டுமே நடக்குது. ஓகேங்களா? அதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது, ரியாக்டன் சைட் ப்ராடக்ட் சைடு எப்படி ரெண்டு சைடுமே பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரிடக்ஷன். ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷனில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஃபெரஸ் சல்ஃபேட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் மீடியத்தில் இந்த ரியாக்ஷன் நடக்குது. நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? K2SO4 MnSO4 ஃபெரிக் சல்ஃபேட் 8 moles ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. அப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிற நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஓகேங்களா? அதாவது ஈக்குவலன்ட் மாஸ்லேயே K2Cr2O7 KMO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் படிச்சிருக்கோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன? ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன்னா ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படியே ஆப்போசிட். ஆக்சிடேஷன் அப்படின்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணும். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா பக்கத்தில், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க காம்பவுண்ட்டை எலக்ட்ரானை லாஸ் பண்ண வைக்கும், லாஸ் பண்ணுற எலக்ட்ரானை இது கெயின் பண்ணிக்கும். இதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடேஷனுக்கு ஆப்போசிட் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடேஷன்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானை லாஸ் பண்ண வச்சு லாஸ் பண்ண எலக்ட்ரானை இது கெயின் பண்ணிக்கும். ஓகே, இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஓகேங்களா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த அயன் சல்ஃபேட் FeSO4 அப்படிங்கிறது அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானை லாஸ் பண்ண வைக்கும். அப்போ அயன் சல்ஃபேட் FeSO4 எலக்ட்ரானை லாஸ் பண்ண வைக்குது. இந்த லாஸ் பண்ணுற எலக்ட்ரானை எது கெயின் பண்ணிக்குதுன்னா இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கெயின் பண்ணிக்குது. ஓகேங்களா? அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் சல்ஃபேட் ரெடியூசிங் ஏஜென்ட், இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல எதில் ஆக்சிடேஷன் நடக்குது, எதில் ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், அயன் பாருங்கள் Fe 2+ இருந்து 3+ கன்வெர்ட் ஆகிருக்கு ப்ராடக்ட் சைடு, +2 +3. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மேங்கனீஸ் +7 இருந்து ப்ராடக்ட் சைட் +2 கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இது ரிடக்ஷன். ஓகேங்களா? அப்போ இந்த பேராகிராஃபில் மேங்கனீஸ் இன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஃபேவர்ஸ் த ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் இன்டு ஃபெரிக் சல்ஃபேட். அப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிறது
இந்த அயன் சல்ஃபேட்டை ஆக்சிடேஷன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, 2+ 3+ கன்வெர்ட் பண்ணியிருக்கு. யார்? பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆக்சிடேஷன் பண்ணுறதுக்கு எது வந்து ஹெல்ப் பண்ணுதோ அதுதான் என்ன சொல்கிறோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த லாஸ் பண்ணுற எலக்ட்ரானை பக்கத்தில் இருக்கிறது கெயின் பண்ண இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ரிடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா. ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஆப்போசிட்டு, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ரெண்டுக்கும் ஆப்போசிட் என்னவோ அதை கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷனாக கம்பைன் ஆகிறது, தனித்தனியாக இருக்க ரெண்டு சிங்கிள் காம்பவுண்ட், அதாவது 2 சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பைன் நடந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா சிங்கிள் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது, அதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கார்பன் எலமெண்ட் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் நம்பர் என்ன சொல்லியிருக்கோம், 0ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் எலமெண்ட் எது கூடயும் கம்பைன் ஆகலை, 0. அப்போ ப்ராடக்ட் சைடில் போகும்போது கார்பன் டை ஆக்சைடு என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த கார்பன் 0ன்னு சொல்லிட்டோம். சரிங்களா. இந்த சைடில் போகும்போது 0லேருந்து கார்பன் என்ன ஸ்டேட்டு கன்வெர்ட் ஆகிருக்கு, +4, ஆக்சிஜன் -2ல் கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ 0லேருந்து +4 ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸு. அப்போ ஆக்சிடேஷன் O2 அப்படிங்கிறது 0லேருந்து -2 அப்படின்னு பார்க்கும்போது 0 to -2 அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸு. இப்போ ரிடக்ஷன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 சப்ஸ்டன்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் ஏ சிங்கிள் காம்பவுண்ட். 2 சப்ஸ்டன்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கிறது கம்பைன் நடந்து ஒரு சிங்கிள் காம்பவுண்டு ஃபார்ம் பண்ணுது, அது காம்பினேஷன் ரியாக்ஷன். இதில் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, ரிடக்ஷன் நடந்திருக்கு. இதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இதுதான் ஃபஸ்ட் டைப். செகண்ட் டைப் டீகம்போசிஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வந்து காம்பினேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இங்கே 2 சப்ஸ்டன்ஸ் கம்பைன் நடந்து ஒரு சிங்கிள் காம்பவுண்டு. இங்கே ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் வந்து நமக்கு பிரேக்கப் நடந்து 2 or more காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். பாருங்கள், KClO3 டீகம்போஸ் நடந்து 2 moles ஆஃப் KCl 3 moles ஆஃப் ஆக்சிஜன் ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல குளோரினோட ஆக்சிஜன் ஸ்டேட் +5, ப்ராடக்ட் சைடு ரியாக்டன்ட் சைடில் +5, ப்ராடக்ட் சைடு போகும்போது குளோரினுக்கு வந்து -1. ஆக்சிஜன் பாருங்கள் -2லேருந்து 0 கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ -2 0 ஆக்சிஜன் நம்பர் இன்க்ரீஸ், அதனால் ஆக்சிடேஷன். ஓகேங்களா. குளோரின் +5 to -1 ஆக்சிஜன் நம்பர் டிக்ரீஸு, அதனால் நமக்கு ரிடக்ஷன். அப்போ டீகம்போசிஷன் சிங்கிள் காம்பவுண்ட் பிரேக்கப் நடந்து 2 or more காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு நேம் டீகம்போசிஷன். காம்பினேஷன் அப்படின்னா 2 சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பைன் நடந்து ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது காம்பினேஷன். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது, மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அயன் ஆர் ஆட்டம், ஒரு காம்பவுண்டில் இருக்க அயன் ஆர் ஆட்டம் ரீப்ளேஸ் ஆகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனதர் எலமெண்ட்டில் இருக்க அயன் ஆர் ஆட்டம். ஓகேங்களா. அது ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் பண்ண வைக்குது. அதுதான் நேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதில் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சிம்பிள். அதாவது ஒரு ஜிங்க் மெட்டல் எடுத்துக்கிறோம். சரிங்களா. அது வந்து இந்த மாதிரி ஜிங்க் மெட்டல், இது வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேங்களா. இதில் ஒரு ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப்பு வைக்கிறோம், ஜிங்க்கு மெட்டல் வைக்கிறோம். சரிங்களா. இப்போ என்ன நடக்குது, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நமக்கு என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் சொல்யூஷன் கலர்லெஸ்ஸாக மாறிடுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் இருக்க காப்பர் ஜிங்க் மெட்டல் மேலே போய் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட் ஆகுது. ஓகேங்களா. அப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அதாவது இனிஷியலில் ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறோம், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். அடுத்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இந்த நமக்கு வந்து இந்த சொல்யூஷன் என்னவா கன்வெர்ட் ஆகுது, கலர்லெஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது.
இந்த ஜிங்க் மெட்டல் மேலே நமக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து செப்பரேட் ஆகுது. என்ன ரீசன்னா காப்பர் சல்ஃபேட்டு இந்த ஜிங்க் மெட்டல் ஆனது காப்பர் சல்ஃபேட்டில் இருக்க காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ண வைக்குது. ஓகேங்களா? அப்போ டிஸ்பிளேஸ் பண்ணுறதுனால தான் இதனால் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு மெட்டலை இன்னொரு மெட்டலால் டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ காப்பர் சல்ஃபேட்டு காப்பருக்கு 2+, ப்ராடக்ட் சைடில் வரும்போது காப்பர் எலமெண்டல் ஃபார்மில் இருக்குது 0, ஜிங்க் வந்து எலமெண்டல் ஃபார்மில் இருக்குது ரியாக்டன்ட் சைடு 0, இங்கே வரும்போது ஜிங்க் சல்ஃபேட் 2+ஆக மாறுது. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு எலமெண்டல் ஃபார்முக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜிங்க்கு 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு. ஜிங்க் லாஸ் பண்ணுற 2 எலக்ட்ரானை காப்பர் கெயின் பண்ணிவிட்டு காப்பராக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜனுங்கிறது ஒரு நான் மெட்டல், அந்த ஹைட்ரஜன் குளோரைடில் இருக்க ஹைட்ரஜனை ஜிங்க் மெட்டல் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. அப்போ டிஸ்பிளேஸ் பண்ணுறதுனால தான் இது என்ன சொல்கிறாங்க, நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் மெட்டல் ஜிங்க் வந்து நான் மெட்டல் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் ரியாக்ஷன், அதாவது ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஒரே காம்பவுண்டில் இருக்க சேம் எலமெண்ட்லேயே ஆக்சிடேஷன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது. ஒரே காம்பவுண்டுங்கிறது ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதில் இருக்க சேம் எலமெண்ட்டு ஆக்சிஜனே ரிடக்ஷனும் நடக்குது, ஆக்சிடேஷன் நடக்குது. அதாவது இந்த சேம் எலமெண்ட்லேயே ஆக்சிடேஷன் அவர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ரெண்டுமே நடக்குது அப்படின்பாங்க. அதுதான் ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன், தானாகவே. சரிங்களா? பாருங்கள், ஹைட்ரஜன் பெராக்சைடில் ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் -1. சரிங்களா? இங்கே வந்து வாட்டரோட வரும்போது -2க்கு மாறிடுது. இதில் இருக்க ஆக்சிஜன் -1 இருக்குது. இந்த இடத்துல ஆக்சிஜன் எலமெண்டல் ஃபார்மில் இருந்தால் 0. அப்போ ஆக்சிஜன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. இது என்ன சொல்கிறாங்க, ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அதே சேம் குளோரின் -1 +5 இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ரெண்டுமே நடந்திருக்கு. ஓகே, 5th ஒன் காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துட்டோம், ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப்பை வச்சோம். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆச்சு, கலர் சேஞ்ச் ஆச்சு. காப்பர் அப்படிங்கிறது எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சு, ஜிங்குங்கிறது எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிச்சு, லாஸ் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம். இதுவே இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனுக்கு பதிலாக ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனை வைக்கிறோம். ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் வைக்கிறோம், இதில் காப்பர் மெட்டல் வைக்கிறோம். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நமக்கு இந்த சொல்யூஷன் வந்து ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு காப்பர் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஜிங்க்கு அப்படிங்கிறது ஈஸி எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது காப்பரை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் நமக்கு வந்து காப்பர் 2+ன்னு மாறல. காப்பர் 2+ஆக இருந்துச்சு அப்படின்னா சொல்யூஷன் வந்து ப்ளூ கலரில் மாறி இருக்கும். ஓகேங்களா? காப்பர் 2+ஆக இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல காப்பர் 2+ஆக இருக்கிறதுனால தான் இனிஷியல் ஸ்டேஜில் ப்ளூ கலரில் இருக்குது. இதுவே நம்ம காப்பர் சல்ஃபேட்டுக்கு பதிலாக ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனும் காப்பர் மெட்டலும் வைக்கும்போது காப்பர் 2+ஆக மாறுறதில்ல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஜிங்க் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஜிங்க்கு தான் ஈஸி எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது, காப்பருங்கிறது எலக்ட்ரான் என்ன பண்ணுது, கெயின் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இதுவே அனதர் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, சில்வர் நைட்ரேட் AgNO3 சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இங்கே காப்பர் ஸ்ட்ரிப்பு ஒரு காப்பர் ராட் வச்சுக்கிறோம். சரிங்களா? பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் சொல்யூஷன் ப்ளூ கலரில் மாறுது. இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல காப்பர் 2+ஆக மாறி இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அப்படிங்கிறது எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு. சில்வர் அப்படிங்கிறது அதாவது சில்வர் நைட்ரேட்டில் இருக்க சில்வரை இந்த காப்பரானது டிஸ்பிளேஸ் பண்ண வச்சுருக்கு. டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு காப்பர் நைட்ரேட்டாக மாறி இருக்குது. அப்போ இதிலிருந்து என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மெட்டல் ஜிங்க்கு, காப்பர், சில்வர் இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது காப்பரை கம்பேர் பண்ணும்போது ஜிங்க்கு ஈஸியாக எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது, சில்வரை கம்பேர் பண்ணும்போது காப்பர் ஈஸியாக ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா? ரிலீஸிங் டெண்டன்சி ஜிங்க் அதிகம், சில்வர் கம்பேர் பண்ணும்போது காப்பருக்கு அதிகம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு மெட்டல்ஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்வானிக் செல்லில். நம்ம கால்வானிக் செல் அதனுடைய டீட்டெயிலை நம்ம 12th நம்ம ப்ரீஃபாக படிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேலன்சிங் தி ஈக்குவேஷன் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்.
இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைப் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லேயே எவ்வளோ டைப் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடு. ஓகேங்களா, செகண்ட் மெத்தட் அயன் எலக்ட்ரான் மெத்தட், half reaction method. First one oxidation number method, second one ion electron method, half reaction method. ஓகேங்களா, both are based on the same principle. ரெண்டுமே ஒரே பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் the total number of electron donated by the reducing agent is equal to the total number of electron gained by the oxidizing agent. அப்போ இது வந்து ரெண்டுமே சேம் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுது. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது எலக்ட்ரான் லாஸிங் நடக்கும், கெய்னிங் நடக்கும். எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் பண்ணுதோ அவ்வளோ எலக்ட்ரானை கெயின் பண்ணும். அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் இந்த ரெண்டு மெத்தடுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது, கெயின் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ லாஸ் கெயின் ரெண்டுமே பண்ணும்போது லாஸ் பண்ணுறதுக்கு கெயின் பண்ணுறதுக்கு, அதாவது பிஃபோர் ஆஃப்டர் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எலமெண்ட் பிஃபோர் ஆஃப்டர் ரியாக்ஷன் என்ன இருக்குது, பிஃபோர் ரியாக்ஷனில் என்ன இருக்குது, ரியாக்டன் சைடு அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், ப்ராடக்டாக மாறின வாட்டி அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறாங்க. ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆசிட் மீடியத்தில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இது வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்குது. நம்ம இதை என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூஸிங் ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட், ஐடென்டிஃபை த ரியாக்டன் விச் அண்டர்கோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த மாதிரி அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடுன்னு நமக்கு ஹெட்டிங் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட் தான். ஐடென்டிஃபை த ரியாக்டன்ட், அதாவது அந்த கொடுத்துருக்க ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் நடந்திருந்தாலும் சரி, எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, கெயின் பண்ணியிருந்தாலும் சரி, அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், எதில் எந்த எலமெண்ட்டில் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, எந்த எலமெண்ட்டில் ரிடக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ எடுத்து எழுதிக்கணும். எழுதிட்டு FeSO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு ஆக்சிடேஷன் ரிடாக்ஷன் எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, FeSO4 சரிங்களா. அடுத்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆசிட் மீடியத்தில் நடக்குது. ஓகே, Fe2+ அப்படிங்கிறது இந்த இடத்துல 2+ இருந்து ரியாக்டன் சைடு, இங்கே ப்ராடக்ட் சைடில் போகும்போது 3+. ஓகே, அடுத்து இந்த மேங்கனீஸ் அப்படிங்கிறது +7 +2க்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதாவது எந்த எலமெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கோ அதை தான் மெயினாக எடுத்துக்கிறோம். இப்போ சல்ஃபேட் எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, இப்போ பொட்டாசியம் எடுத்துக்க முடியாது. எதில் சேஞ்சஸ் நடக்குதோ அதை கரெக்டாக எடுத்துக்கிறோம். அப்போ பாருங்கள், Fe வந்து ரியாக்டன் சைட் 2+லேருந்து 3+ கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆக்சிடேஷன். ஓகே, அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து மேங்கனீஸ் பாருங்கள், மேங்கனீஸ் அப்படிங்கிறது +7 +2 கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ், ரிடக்ஷன். +7 +2, அப்போ 5 எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்கு, மேங்கனீஸ் கெயின் பண்ணியிருக்கு. அப்போ FeSO4ங்கிறது +2 +3, ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்கு. ஸ்டெப் 2ல் அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வாட்டி ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின், ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணணும். அதான் பிரின்சிபலே அதான் பார்த்தோம். எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் பண்ணுதோ அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை கெயின் பண்ணும். அதை பேஸ் பண்ணி இப்போ எல்லாமே அன்பேலன்ஸில் இருக்குது, பேலன்ஸ் பண்ணணும். அதனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கோ அது என்ன பண்ணணும், சூட்டபிள் நம்பரால் நம்ம அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். சூட்டபிள் நம்பரால் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். இதில் ரியாக்டன் சைடு. ஓகேங்களா, இந்த ப்ராடக்ட் பாருங்கள், ப்ராடக்ட் சைடு ரியாக்டன் சைடில் வந்து Fe
1 மோல் தான் இருக்குது, 1 தான் இருக்குது, ஒரே ஒரு Fe தான் இருக்குது. ஆனால் ப்ராடக்ட் சைடில் 2 Fe இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு கெயின் பண்ணியிருக்கு அந்த வேல்யூ கூட நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பாருங்கள், Fe வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு, அதனால் ஒரு எலக்ட்ரான் 2ஆல் காமன் சூட்டபிள் இண்டிஜரால் நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிபிள் பண்ணுறோம். ஏன் 2ஆல் அப்படின்னா Fe பாருங்கள் ரியாக்டன்ட் சைடு 1 தான் இருக்குது, ப்ராடக்ட் சைடில் 2 இருக்குது. அதனால் கிடச்சிருக்க எலக்ட்ரானை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ Fe அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு இங்கேருந்து இங்கே போகும்போது 1 × 2. அதே மாதிரி மேங்கனீஸ் அப்படிங்கிறது 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு, அதனால் 5 × 2 எவ்வளோ 2 எலக்ட்ரான் 10 எலக்ட்ரான் கிடச்சிருக்கு. இதை என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகே, பண்ணிவிட்டு நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் ஸ்டெப் 4ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தவிர ரிமைனிங் எலமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணணும். எப்பயுமே ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் கேட்டாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜனை தவிர ரிமைனிங் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு வரணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பொட்டாசியம் அண்டு சல்ஃபர் ஆட்டம், பட் பொட்டாசியம் இஸ் பேலன்ஸ்டு ஆட்டோமேட்டிக்கலி. பாருங்கள், பொட்டாசியம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதனால் அடுத்தது என்ன இருக்குது, ரிமைனிங் எலமெண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் லாஸ்ட்டாக. அடுத்து சல்ஃபர் இருக்குது. ஓகேங்களா? சல்ஃபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியாக்டன்ட் சைட் 10 சல்ஃபர் இருக்குது, சல்ஃபர் ஆட்டம், அதாவது 10 FeSO4 இருக்குது, அதில் 10 சல்ஃபர். ப்ராடக்ட் சைடில் பார்த்திங்கன்னா 18 சல்ஃபர் ஆட்டம் இருக்குது. ரியாக்டன்ட் சைட் 10 சல்ஃபர், ப்ராடக்ட் சைட் 18 சல்ஃபர். 18 சல்ஃபர் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா FeSO4 thrice 2MnSO4 K2SO4. இதில் ஆல்ரெடி பேலன்ஸ் பண்ணதில் டென் FeSO4 2KMnO4 8H2SO4 5. என்ன ரீசன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பேலன்ஸ் பண்ணதில் 10 FeSO4ன்னு எடுத்து எழுதிட்டோம். 10 Fe, ஆனால் பாருங்கள் ப்ராடக்ட் சைடில் 2 Fe தான் இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதை 5 போட்டுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ 5 போடும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 × 3 சல்ஃபர் 15. ஓகேங்களா? 15. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேங்கனீஸ் அப்படிங்கிறது இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் பேலன்ஸ் ஆல்ரெடி பேலன்ஸ், அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் பார்த்திங்களா, இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனால இங்கே 10 FeSO4, இங்கே 2 KMnO4. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆச்சு ரிமைனிங் எலமெண்ட்டு. 10 FeSO4 2 KMnO4 H2SO4. இங்கே 10 Fe வந்திருக்கனால அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம், 10 வரணும் ப்ராடக்ட் சைடும், ஆல்ரெடி 2 இருக்குது, 5 போடலாமா, 5 2 10 Fe பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே 2 பொட்டாசியம் இருக்குது, இங்கே 2 கரெக்டாக இருக்குது, மேங்கனீஸ் வந்து 2 இருக்குது, அதனால் இந்த இடத்துல 2MnSO4 போடுறோம். ஓகேங்களா? இப்போ என்னென்ன எலமெண்ட்டுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு Fe பேலன்ஸ் ஆயிடுச்சு. கான்செப்ட் படி நம்ம ரூல் படி ஆக்சிஜன் ஹைட்ரஜன் லாஸ்ட்டாக தான் பேலன்ஸ் பண்ணுவோம். அடுத்து வேறு என்ன எலமெண்ட் இருக்குது, பொட்டாசியம் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆயிடுச்சு, மேங்கனீஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது சல்ஃபர் தான். அப்போ சல்ஃபர் தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போ சல்ஃபர் எத்தனை சல்ஃபர் இருக்குது அப்படின்னா ரியாக்டன்ட் சைட் 10 சல்ஃபர் ஆட்டம் இருக்குது, ப்ராடக்ட் சைடில் 18 சல்ஃபர் ஆட்டம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், 18 சல்ஃபர் ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்கே வந்து லெஸ்ஸாக இருக்குது, ரியாக்டன்ட் சைடு தான் லெஸ்ஸாக இருக்குது, ரியாக்டன்ட் சைடு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேலே வெறும் H2SO4 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 18 சல்ஃபர் வரணும் நமக்கு. ப்ராடக்ட் சைடு 18 சல்ஃபர் ஆட்டம் இருக்குது, ரியாக்டன்ட் சைடும் நமக்கு 18 சல்ஃபர் வரணும். சரிங்களா? அதுக்காக நம்ம சல்ஃபரை நம்ம 8ஆல் என்ன பண்ணுறாங்க, மல்டிபிள் பண்ணுறாங்க இந்த இடத்துல.
சல்ஃபியூரிக் ஆசிட்டை என்ன பண்ண முடியும், 18 வரணும் அப்படின்னா நம்ம ரியாக்டன்ட் சைடு 8ஆல் மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் ஈக்குவல் ஆகும். 8ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸ்டெப் 5ல் என்ன பண்ணுறாங்கன்னா பேலன்சிங் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம். அப்போ ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிரும். இதுதான் ரூல். இப்போ ரியாக்டன்ட் சைடில் 16 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ரியாக்டன்ட் சைடில் பாருங்கள் 16 ஹைட்ரஜன் ஆட்டம், 18 to 16. அப்போ ப்ராடக்ட் சைடில் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சைடில் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம 16 வரத்துக்காக என்ன பண்ணுறாங்க, ஏதாவது மல்டிபிள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்க. வாட்டர் மாலிகுலை ப்ராடக்ட் சைட் 8ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 16 ஹைட்ரஜன் கிடச்சிருது. அதே மாதிரி ஹைட்ரஜனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜனும் நமக்கு பேலன்ஸ் ஆயிடுது. பாருங்கள், ரியாக்டன்ட் சைடில் 40 ஆக்சிஜன், ஓகேங்களா, 8 இந்த இடத்துல ஒரு 8, 48 இந்த இடத்துல 32, 48, 32 ஓவரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 80 இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல 8, 12 இந்த இடத்துல ஒரு 8 இருக்குது, 8 ஆக்சிஜன் இருக்குது. 4 × 2 8, 12 ஒரு 80, 20, ஓகேங்களா, 20 பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம பிறகு 4 × 3 12, 12 × ஒரு 5 60, அப்போ 80 பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரூல் படி என்ன, ஹைட்ரஜன் ஆக்சிஜனை லாஸ்ட்டாக தான் பேலன்ஸ் பண்ணணும், ஓகேங்களா. பேலன்ஸ் பண்ணும்போது ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிருக்கும். இதுதான் பேலன்சிங் ஈக்குவேஷன், ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் ஈக்குவேஷன், ஓகேங்களா. அதாவது ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் எப்படி வந்து ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறது, ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடு. இதில் ஃபஸ்ட் டைப், செகண்ட் டைப் அயன் எலக்ட்ரான் மெத்தடு, ஓகேங்களா. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அயனிக் காம்பவுண்ட் வச்சு தான் பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டெப் 1ல் ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட் தான். ஃபைண்ட் அவுட் த ரியாக்டன் விச் அண்டர்கோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ரியாக்டனில் எதில் ஆக்சிடேஷன் எதில் ரிடக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டெப் 1 அதே மாதிரி தான். ஸ்டெப் 2 ரைட் டு செப்பரேட், அதாவது அயன் எலக்ட்ரான் மெத்தட்னு இந்த மாதிரி கான்செப்ட். ரைட் டு செப்பரேட் ஹாஃப் ஈக்குவேஷன் ஃபார் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி யூஸ் பண்ண ஈக்குவேஷனே தான் அயனிக் ஃபார்மில் ரைட் பண்ணலாம். அயனிக் ஃபார்ம் அப்படின்னா எது ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது, எதில் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகுதோ அந்த காம்பவுண்ட் மட்டும் எடுத்து எழுதிக்கிறாங்க. பாருங்கள், இது வந்து K + MnO4- இப்படி தான் அயனைஸ் ஆகும். SO4 2- Fe 2+, ஆசிட் மீடியனால் H+. அப்போ நமக்கு என்ன ஆகுறோம், எது ரியாக்ஷன் எதில் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து ரைட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் என்னது ஹாஃப் ரியாக்ஷன் அயன் எலக்ட்ரான் மெத்தட். அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிட்டோம், சரிங்களா. Fe 2+ 3+ஆக கன்வெர்ட் ஆகுது, அதில் ஆக்சிடேஷன். மேங்கனீஸ் +7லேருந்து +2 கன்வெர்ட் ஆகுது, ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ரிடக்ஷன், ஓகேங்களா. இந்த மாதிரி ஹாஃப் ரியாக்ஷனாக எடுத்து எழுதிக்கணும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின் வந்து ஹாஃப் ரியாக்ஷன் அயன் எலக்ட்ரான் மெத்தட்லேயே அயனிஸ் எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருவாங்க சம்ஸு. இப்போ புக் பேக் சம் கொடுத்துருக்காங்க, அதில் கூட பார்த்திங்கன்னா எப்படி வந்து அயன் எலக்ட்ரான் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அயனிஸ் ஆகி இருக்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஒரு சிலர் கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி தான் எடுத்து நம்ம எழுதணும், ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிட்டோம் அயன் எலக்ட்ரான் மெத்தடில். இப்போ 2 ஹாஃப் ரியாக்ஷனாக நம்ம செப்பரேட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, என்ன லாஸ் பண்ணியிருக்கு, எந்த எலமெண்ட் லாஸ் பண்ணியிருக்கு, 2+லேருந்து 3+ கன்வெர்ட் ஆகிருக்கு, 2+லேருந்து 3+. அப்போ 2+ through 3+, அப்போ அந்த இடத்துல ஆக்சிடேஷன் அது ஒரு ஃபார்மில் ரைட் பண்ணணும். அடுத்து MnO4- 7 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு இந்த இடத்துல 5, எத்தனை எலக்ட்ரான், 5 எலக்ட்ரான், அது ஒரு ரியாக்ஷனாக நம்ம செப்பரேட் பண்ணி எழுதிட்டோம். 1 2 Fe 2+ ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிவிட்டு Fe 3+, ஓகேங்களா. MnO4- 5 எலக்ட்ரான் கெயின் பண்ணிட்டு 2+, ரெண்டாக செப்பரேட் பண்ணி எழுதிட்டோம். ஓகேங்களா. ஈக்குவேஷன் 1ல் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, ஏன்னா Fe எலமெண்ட் ரியாக்டன்ட் சைடு ஒரு Fe, ப்ராடக்ட் சைடில் ஒரு Fe தான் இருக்குது, அது நோ சேஞ்சஸ். அடுத்து பாருங்கள், ஈக்குவேஷன் 2ல் பாருங்கள், மேங்கனீஸ் ஒரு மேங்கனீஸ், ப்ராடக்ட் சைடு ஒரு மேங்கனீஸ் இருக்குது,
ஆனால் ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ எப்பயுமே இந்த மாதிரி ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ப்ராடக்ட் சைடு எத்தனை ஆக்சிஜன் இருக்கோ அத்தனை வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணணும். இதுதான் ரூல்ஸ். ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணனால ஹைட்ரஜன் அந்த இடத்துக்கு எக்ஸஸாக வந்துருச்சு. ப்ராடக்ட் சைடில் பாருங்கள் ஹைட்ரஜன் எக்ஸஸாக இருக்கும். அதனால் நம்ம ரியாக்டன்ட் சைடில் 8 ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம். 4 × 2 8. அதனால் 8 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. 4 ஆக்சிஜன் இருக்குன்னா 4 வாட்டர் மாலிகுல், 5 ஆக்சிஜன் இருந்தால் 5 வாட்டர் மாலிகுல். ஓகேங்களா? 4 இருக்கனால 4 வாட்டர் மாலிகுல். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்ரஜனோட குவான்டிட்டி அதிகமாகிடுச்சு. அதனால் இந்த இடத்துல 8 இருக்கனால அந்த 8 பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரியாக்டன்ட் சைடு 8H+ ஆட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 3ல் ஈக்குவேட் பண்ணணும். என்ன அப்படின்னா போத் ஹாஃப் ரியாக்ஷனை ஈக்குவேட் பண்ணணும். என்ன கான்செப்ட், என்ன பிரின்சிபல் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ், எவ்வளோ எலக்ட்ரான் கெயின், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஈக்குவேட் பண்ணணும். அப்போ பாருங்கள் equation 1ல் இப்போ 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு, 1 எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டுமே ஈக்குவல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், 1 எலக்ட்ரான் கூட 5ஆல் மல்டிபிள் பண்ணால் ரெண்டுமே 5 5 பேலன்ஸ் ஆயிரும். அதனால் equation 1 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க. equation 3 அப்படிங்கிறது 1ஆல் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். பண்ணும்போது எலக்ட்ரான் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இதுதான் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் அயன் எலக்ட்ரான் மெத்தட். ரூல்ஸ் என்ன, ஃபஸ்ட் எடுத்தவனையும் இந்த மாதிரி அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்து ரைட் பண்ணிவிட்டு எலமெண்ட் எங்கேருந்து எங்கே போகும்போது ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் டிக்ரீஸு, எந்த எலமெண்ட்லேருந்து எந்த எலமெண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், ஆக்சிடேஷன் எந்த எலமெண்ட்டில் நடந்திருக்கு, ரிடக்ஷன் எந்த எலமெண்ட்டில் நடந்திருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணணும். இது ஸ்டெப் 1. நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லியாச்சு. எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ், எவ்வளோ எலக்ட்ரான் கெயின். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவேட் பண்ணிக்கணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன், ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ணணும். ரூல்ஸ் என்ன, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் லாஸ்ட்டாக தான் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரிமைனிங் எலமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து அயன் எலக்ட்ரான் மெத்தடில் இதே சேம் தான். அயனிஸ் எந்த எலமெண்ட்டில் சேஞ்சஸ் நடக்கோ அது மட்டும் எடுத்து எழுதிக்கணும். ஃபுல் ஃபார்மில் எழுத மாட்டோம், ஹாஃப் ஃபார்மில் தான் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு வந்து எதுலேருந்து என்ன சேஞ்சஸ், எது எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு, எது எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்குன்னு 2ஆக செப்பரேட் பண்ணி எழுதணும். ஆக்சிஜன் எதில் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ப்ராடக்ட் சைடு வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணணும். வாட்டர் மாலிகுல் வந்து ஹைட்ரஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து ரியாக்டன்ட் சைடு ஹைட்ரஜனை மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் கெயின் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணணும். அப்போ ஈக்குவேட் பண்ணால் ஃபைனல் ஈக்குவேஷன் நமக்கு பேலன்சிங் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.